ஹலோ. செக் 1 2 3 கேட்குது நம்புகிறேன். வெல், காட் மோட் ஒரு சீரிஸோட ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபுட்டேஜ் இது. இதில் நான் சார்ட்டில் எதுவும் காட்ட போகிறது இல்லை. என் சேனலை பற்றி தான் சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். வித் டைம் ஆஸ்பெக்ட் என்னது எதுன்னு ஓரளவுக்கு அவுட்லைன் தான் சொல்ல போகிறேன். இன்டெப்த் சீக்ரெட்டு ரிவீல் பண்ண போகிறது கிடையாது. பண்ண போகிறது ஐடியா சுத்தமாக இல்லை. என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். எவ்ரி டே, ஓகே, எவ்ரி டே 4 செக்ஷன்ஸ் இருக்குது. ஏஷியன், லண்டன், நியூயார்க் பிஎம், ஐ மீன் நியூயார்க் ஏஎம் அண்ட் நியூயார்க் பிஎம். ஓகே, இதில் எவ்ரி டேவும் பர்டிகுலராக ஒரு செக்ஷன் ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். டைமில் சொல்கிறேன், நாட் அபவுட் டாக் அபவுட் லைக் ஐ எம் நாட் டாக் அபவுட் ப்ரைஸ். ஓகே, ஐ டாக் அபவுட் ஒன் அண்ட் ஒன்லி டைம். ஸோ டைம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன், எப்படி பர்டிகுலராக இந்த செக்ஷன் அடிக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்றது நான் ரிவீல் பண்ண போகிறது கிடையாது. என்னால் ரிவீல் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அதுதான் என்னோடய 2.5 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு பலன் சொல்லலாம். பெனிஃபிட்ஸ் ஆர் அட்வான்டேஜஸ். மற்றவங்களுக்கும் எனக்கு இருக்க அட்வான்டேஜஸ், என்னோடய ட்ரம்ப் கார்டு, இல்லை என்னோடய தொழிலோட மூலதனம், முதலீடு, அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அந்த சீக்ரெட் என்னால் ரிவீல் பண்ணவே முடியாது. பப்ளிக் டொமைனும் சரி, ப்ரைவேட் டொமைனும் சரி. இப்போ வரைக்கும் ப்ரைவேட் டொமைனில் டீச் பண்ணுற ஐடியா எனக்கு சுத்தமாக கிடையாது. ஆஃப்டர் ப்ராஃபிட்டபுள் ஆனப்புறம் மேபி எனக்கு தோணுனா, மனம் மாறுனா மேபி நான் அதை பற்றி சொல்லலாம். பட் பப்ளிக் டொமைனில் எந்த காலகட்டத்துலேயும் நான் ரிவீல் பண்ண போகிறது கிடையாது. அது இப்போயே நான் சொல்லிடுறேன். ஏன்னா சம் பீப்புள்ஸ் ஆர் டிஎம் பண்ணி கேட்குறாங்க, எப்படி ப்ரோ நீ கரெக்டாக சொல்கிற அப்படி இப்படின்னு. நான் கரெக்டாக சொல்லுவேன், உனக்கு கரெக்டாக தான் எடுத்துக்க, அவ்வளோதான். அதுவும் எவ்வளோ நாளைக்கு இந்த டைமோட எப்போ வருது அப்படின்றது வந்து எவ்வளோ நாளைக்கு நான் பப்ளிக் டொமைனில் ரிவீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னது தான் செய்வேன், சொல்லாதெல்லாம் செய்ய மாட்டேன். முதல்ல சொல்லிவிடுவேன், அதுக்கப்புறம் அதை செஞ்சுடுவேன். அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ நான் 10K அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன் கியூட்டியில். அது வந்து ஃபஸ்ட் பேஸ் செகண்ட் பேஸ் பாஸ் பண்ணி பே அவுட்டு எடுக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நான் இந்த பப்ளிக் டொமைனில் டைம் எப்பப்போலாம் வருது, எப்போ எந்தெந்த செக்ஷன் வந்து டாமினேட்டாக இருக்குது அப்படின்றத நான் அப்பப்போ ரிவீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி டோன்ட் வரி. நீங்கள் சேனலில் இல்லைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரேடர் பார்க்கே இந்த சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். பாக்கி இந்த ட்ரேடரில் நான் அப்டேட் பண்ண மாட்டேன், மோஸ்ட்லி அப்டேட் பண்ண மாட்டேன். இதில் தான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது தனியாக இருக்கும். அது சும்மா எனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன். இதில் வந்து பர்டிகுலராக நான் ட்ரேட் ரிலேட்டடாக மட்டும் நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற பப்ளிக் டொமைனில் சொல்ல நினைக்கிறத மட்டும் தான் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன்னா அதை மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. அதை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். இது நிறைய பேர் புரிஞ்சுக்கல. இன்னமும் நான் வந்து இஎம்ஐ வச்சு நான் அடிச்சு நவுத்துறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்டு ஆல்ஃபா பீட்டா காமா லெவல் வச்சு அடித்து நவுத்துன்னு நினைக்கிறாங்க. அது 10ல் 1, அவ்வளோதான். மீதி 9 என்னன்னு உங்களுக்கு தெரியாது, தெரிய போகிறது கிடையாது. அதனால் இதை வச்சு தான் பையன் நவுத்துறான், இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம பண்ணிடலாம் அப்படிலாம் கனவு காணாதீங்க. நான் பப்ளிக் டொமைனுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நான் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்கிறேன்னு கிடையவே கிடையாது. அப்படி ஒன்று கிடையாது. தேவையில்லாம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மேபி என்னை நீங்கள் காப்பி பண்ணலாம். ஆனால் நான் எப்படி அடிக்கிறேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். தட் இஸ் சீக்ரெட் அப்படின்ற மாதிரி. திஸ் இஸ் சீக்ரெட், தெர் ஆர் போத் சைட் அப்படின்ற மாதிரி அப்படி தான் இருக்கும். இதில் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. பிகாஸ் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒட்டுமொத்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டும் பணன்ற ஒரு விஷயம் இல்லை, மணின்றது கிடையாது அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த மார்க்கெட்டை பற்றி இருக்க எல்லா சீக்ரெட்டுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இங்கே பணன்ற ஒரு விஷயந்தான் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுது. பணன்ற ஒரு விஷயந்தான் ஒவ்வொருத்தங்களையும் கேரக்டரை சேஞ்ச் பண்ணுது. பணன்ற ஒரு விஷயந்தான் அவங்கள முன்னேற்றவும் செய்யுது, பின்னடைவும் செய்யுது. திஸ் இஸ் அ மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்ன்ற மாதிரி. நான் வந்தது, மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது காசு பார்க்கத்தான். கிக்குக்காகவோ டோபமைனுக்காகவோ ட்ரில்லுக்காகவோ ஒரு மயிருக்கும் கிடையாது. பணம் பணம் பணம், மணி 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 மணி. தலை சொல்கிற மாதிரி தான் வங்காயத்தில் மணி மணி மணி. நான் மணிக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். அதுக்காக வேலையை பண்ணுறேன். ஸோ சோஷியல் சர்வீஸுக்காகலாம் நான் வரல. அதை நான் கிளியராக சொல்லிடுறேன். ஒரு காலகட்டத்தில் இருந்தேன், இப்போ கிடையாது. அப்போது நான் சொல்லிட்டேன், நான் எப்போ மாறுவேன்னு தெரியாது, மாறுற காலத்துக்கு முன்னாடி பயன்படுத்திக்க. மாறினப்போ நீ கேட்டேன்னா நான் ஆன்சர் பண்ண மாட்டேன்.
அப்படின்னு சொன்னேன். அப்போலாம் ஒருத்தனும் ஒன்றும் பண்ணலை. இப்போ நான் மாறிட்டேன். இப்போ வந்து என்னை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படி ப்ரோ ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு. கண்ணை மூடிட்டு ஏதாவது பட்டன் அழுத்து, ஏதாவது ஒரு பக்கம் போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். ஸோ இந்த வாரம் லாஸ்ட் 2 இன்றைக்கி வெனஸ்டே. நான் மண்டே மார்னிங்கே அப்டேட் பண்ணேன். மண்டே நைட்டு நினைக்கிறேன், நைட்டு தான். ஆமாம், ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன சொன்னேன்னா, சண்டே அன்றைக்கே சண்டே அன்றைக்கி நான் அப்டேட் பண்ணேன். 11ஆம் தேதி நைட்டே வந்து ஒரு 9:30க்கே நான் அப்டேட் பண்ணிட்டேன். திங்கட்கிழமை காலையில் நியூயார்க் பாருங்கன்னு. பட் நான் தப்பாக பண்ணிட்டேன், டைம் வந்து தப்பாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து மார்னிங்கே அப்டேட் பண்ணேன். பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. காலையில் 6 மணிக்கே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது நியூயார்க்கில் பண்ண போகிறதில்ல, லண்டனில் தான் பண்ண போகுது. நான் சொல்ல வர்றதுன்னா, ஒரு என்ட்ரி மாடல் ஃபார்ம் ஆகக்கூடிய இடம். அது ப்ரைஸில் இல்லை, டைமில் தான் இருக்குது. நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. தர் இஸ் நோ, என்ன சொல்கிறது, ப்ரைஸ்ன்றது பொய், டைம் தான் மெய். இதை நீங்கள் நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுதான் எல்லாம். அது உணர்றதுக்கு நேரமாகும், உணர்வீங்க. அது இருக்குன்றதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் எவ்ரி டைம்ன்ற ஆஸ்பெக்டை எப்போல்லாம் வந்து சுப்ரியராக இருக்கோ ப்ரைஸில், அதை நான் ரிவீல் பண்ணுவேன். இந்த இடத்துல இருக்குது, போய் பார்த்துக்க. அது வரைக்கும் எதுவும் பண்ண நான் வந்து எப்படின்னா, இப்போ மாடலே மொத்தமாக நான் அப்பப்போ மாடலை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். என் பிளானை சேஞ்ச் பண்ணுவேன், ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுவேன். சேஞ்ச் பண்ணுறதுக்கு காரணம் நான் ஸ்ட்ராட்டஜி ஜம்ப் பண்ணுறதுக்கான அர்த்தம் இல்லை, அப்கிரேட் பண்ணுறேன். அதனால அது அதை விட பெட்டராக ஒரு சாய்ஸ் இருக்குது அப்படின் போது, அதை விட சுப்ரீமாக ஒன்று ஓவர்லேப் பண்ணுது அப்படின்னா, ஓகே, அதை நான் டேக் கேர் பண்ணிப்பேன். ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா அதை எடுத்துக்கணும், தப்பு இல்லை. அப்படின்னு தான் என்னோடய பிளாட்டு. நான் அதே மாதிரி இன்னொன்று விஷயம் சொல்கிறேன். கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். டிசிப்ளின்னு ஒரு மயிரும் கிடையாது, கன்சிஸ்டன்சின்னு ஒரு மயிறு கிடையாது, ப்ரொடக்டிவிட்டின்னு ஒரு மயிரும் கிடையாது, ஒன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு இளவு கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் படித்து ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கு இதெல்லாம் வேணும். சைக்காலஜி ரொம்ப முக்கியம், மைண்ட் செட் ரொம்ப முக்கியம், ரிஸ்க் மேனேஜர் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு மயத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் தேவை கிடையாது. என்னையா இப்படி திடீர்னு குண்டை தூக்கி போடுற? எல்லாருமே அதைத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் தான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்க. ஜெயிச்சவன் எப்போவுமே அவன் எப்படி ஜெயிச்சான்றதை ரிவீல் பண்ண மாட்டான். உனக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ அதைத்தான் சொல்லுவான். அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கணும், உண்மைதான் இருக்கணுன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. இதான் யதார்த்தம். நான் ரொம்ப சுயநலவாதியும் கிடையாது, ரொம்ப பொதுநலவாதி கிடையாது. நான் தான். எனக்கு என்ன சொல்ல தோணுதோ அதை நான் சொல்கிறேன். அதனால தான் இன்ன வரைக்கும் நான் எந்த ஒரு மென்டார்ஷிப்பும் எடுக்கலை, பெய்டு கண்டென்ட் எடுக்கலை. நான் பாட்டுக்கு என் இஷ்டம் இருக்கு, நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் தப்பாக பேச நினைக்கணும். லைக் நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். யாரையும் இது பண்ணணும்னு எனக்கு ஐடியா கிடையாது. எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் மேட்ரு இதுதான், டைம் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது. அதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது முடிச்சுட்டு நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் நியூயார்க்கில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மாற்றிட்டேன். அன்றைக்கி காலையிலே மெசேஜ் போட்டு பிளான் சேஞ்சு, டுடே 2 AM to 5 AM பாருங்கன்னு சொல்லிட்டு 6:45க்கு அப்டேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டைம் சப்போர்ட்டு தான் டுடே ஹை ப்ராபபிலிட்டிஸ் லண்டனில் தான் இன்றைக்கி ஹை ப்ராபபிலிட்டி இருக்குன்னு. ஓகேவா? அதுக்கப்புறம் பேக் டெஸ்ட் அடித்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் வர்றதுக்கு முன்னாடி, லண்டன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், 3 to 5 அதில் கொடுப்பான் பார் அப்படின்னு. எப்போ லண்டன் வந்து 12:30க்கு தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், 3 to 5 கொடுப்பான் பார் அப்படின்னு. இது நான் என்னோடய ட்ராயிங்ஸ், என்னோடய ப்ரைஸ் பேஸ்டு மாடல் ஆல்ஃபா பீட்டா காமா இதெல்லாம் ட்ரா பண்ணி ரெடியாக உட்காந்துருந்தேன். மாவனை இங்கே வந்தான். ஃபஸ்ட்டு டைமு 3 ஓப்பன் ஆனோடனே இங்கே குத்தான். எல்லா பையலுமே இந்த எஃப்இஜி ஐஎஃப்இஜி ஆகிடுச்சு, என்ட்ரியை போடுன்னு போயிருப்பாங்க. நான் அப்போ தான் ஒரு மெசேஜை போடுறேன், இங்கே கீழே பாரு. இது எத்தனை பேர் பார்த்தா தராங்களே. டைம் அதான் 3 லண்டன் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே மெசேஜ் போடுறேன், செல்லர்ஸு ஸ்டாப் அண்ட் ஜூனு 3 நான் ஓப்பன் இது நடக்கும்போதே நான் சொல்லிட்டேன், இந்த செல்லர்ஸு ஸ்டாப் அண்ட் ஆக போகிறானுங்க அப்படின்னு. ரியல் மேனிபுலேஷன் திஸ் நாட் ஹேப்பன்ஸ், ஸோ ஐ டோன்ட் டேக் எனி டைம். ஆமாம், அப்போ எனக்கு ஐடியாவில் பையாஸ் இல்லை, ரெண்டுமே ஐடியாவில் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பைசல் இல்லை, வாட்ச் சார்ட், வெறும் சார்ட்டு தான் பார்த்தேன், வெயிட் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் அச்சாம்பார் எஸ்எல். நான் என்ட்ரி போடல, ஆனால் எஸ்எல் அடிப்பான்னு எனக்கு தெரியும். அது எப்படி தெரியும்? அனுபவம் தான், செருப்படியாக வாங்கியிருக்கேன். 2.5 வருஷத்தில் எத்தனை அடி வாங்கியிருக்கேன். அப்போ பார்த்துக்கிட்டேன், பார்த்தியா அச்சுட்டா, இங்கே எஃப்இஜி ஐஎஃப்இஜின்னு என்ட்ரி போட்டிருந்தானுங்க. எனக்கு அப்பயே தெரியும், அவன் ஊமை குத்த போகிறான் இவனே அப்படின்னு. அதே மாதிரி குத்துனான். அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து இப்படி தான் வந்து ஃபார்ம் பட்டு போகும், என்ட்ரி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. எனக்கு வேண்டிய எல்லாமே இருந்துச்சு. கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணேன், லோயர் டைம் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல எஃப்இஜி இருக்குது, இந்த எஃப்இஜி ஐஎஃப்இஜி ஆகி ப்ரைஸ் இங்கே டேப் பண்ணால் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நானே என்ட்ரி போட்டேன்.
இத பாருங்க. அது ஐஎஃப்ஜி ஆயிடுச்சு. என்ட்ரிக்கு நான் ஷார்ட் வச்சேன். மூவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் செட் பண்ணிருங்கன்னு சொன்னேன். பிரைஸ் வந்து மூவ் ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும் இங்க என்ட்ரி குடுத்துட்டு, இங்கனயே ரொம்ப நேரம் அலைச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இங்க போயிட்டான். ஸோ பிரேக் அவுட் செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். வழக்கமா நான் பிரேக் அவுட் போட மாட்டேன். பிரபு தான் பிரேக் அவுட் போடுவாரு. நான் எப்பவுமே என்ட்ரி, எஸ்எல்ஆர், டிபி அப்படிதான் உட்காந்துட்டு இருப்பேன். அன்னைக்கு என்னமோ தெரியல, திடீர்னு மைண்ட் வந்து பிரேக் அவுட் போடுறா அப்படின்னு சொல்லிச்சு. நான் வேற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேனா, சரி என்னடா பண்றது, சரி போட்டு விட்டுருவோம், வந்தா மழை போனா ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டேன். நான் இப்போ பிரேக் அவுட் வச்சுட்டு நான் பாட்டு வேலையை பார்க்க போயிட்டேன். அப்புறம் ஒன்று பண்ணாம பாருங்க, தூக்கி சொருகிட்டான். அவன் பிரேக் பண்ணி ஹிட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த இடத்துல ரேஞ்ச் போட்டுக்கிட்டே இருந்தான். ஒரே கேண்டில் நேராக போயிட்டு நான் எங்கே என்ட்ரி ஆயிருப்பேன்னு தெரிஞ்சிச்சுன்னு தெரில. கரெக்டாக பிரேக் பண்ணி வச்சுட்டான். அதுக்கப்புறம் நான் ரீஎன்ட்ரி போடல. அவ்வளோதான், அது மார்க்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ப்ரைஸ் வந்து டிபியை ரீச் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் டிபியை ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் டிப்பில் க்ளோஸ் பண்ணல. இது வரைக்கும் ஓடும்போதே $150 ப்ராஃபிட் அந்த ஃபண்டரில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவனை இது வரைக்கும் போயிருந்தானா ஒரு $260 கிட்ட வந்திருக்கும். ஓகேவா, கிட்டத்தட்ட நான் ஒரு 2.5 ஹவர்ஸ் 200%, 2.5% அக்கௌண்ட்டில் க்ரோத் பண்ணியிருப்பேன். நொட்டிட்டு போயிடுச்சு முருகேசன், பார்ட் ஆஃப் த கேம். ஓகே ரைட்டு. டிபி அடிக்கணும் கொஞ்சம் தூரம் தான், அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா அடிச்சுட்டா. என்ன பிரயோஜனம், பிரேக் ஒன் ஆயிடுச்சு. எனக்கா சிரிக்கிறதா வருத்தப்படுறதில்ல, கரெக்டாக பாரு. இந்த இடத்துல அன்னைக்கு டேல கொடுத்த டைமோட ப்ரைஸோட டெலிவரின்றது டைமில் தான் நடந்திருக்கு. இந்த டைம் எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி லண்டன் தான் கொடுப்பான். லண்டன் 3 to 5 தான். நான் ஒன்று சொல்கிறேன், நான் ஒரு இடத்த டைம் சொல்கிறேன்னா இதே டைமை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் எல்லா நாளும் உட்காரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்பப்போ மாறும், எப்பப்போ எங்கே உட்காரும் எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால இந்த ஆள் பண்ணுறான், நம்மளும் இன்னைக்கு லண்டனில் போடுவோம் அப்படிலாம் பண்ணாதீங்க. நான் சொல்கிற அன்னைக்கு வேணால் பாருங்கள், இன்னைக்கு டேல என்ன பண்ணோம் அப்படி. இன்னைக்கு டே என்ன பண்ண சொல்றேன், இன்னைக்கு டுடே நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இன்னைக்கு டே என்ன நடக்கும் நான் சொல்றேன். அடிச்சிட்டானா, எனக்கா ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. அட என்னடா இது. அதுக்கப்புறம் வந்து சும்மா நான் அனலைஸ் ரைட்டு அப்படின்னு போட்டு இது நான் தான் அப்படின்னு சொல்லி விட்டேன். அதாவது நான் தான், அது என்னது, அது சன் ஊக்காங்கா, சன் ஊக்காங்க, சோலோ லிவிங் மாதிரி எனக்கு சுப்பீரியர் பவர் இருக்கு. டைமை பிடிச்சி அடிக்கிறேன், ஷேடோ, ஷேடோ கிங். சும்மா எல்லாரும் மண்டையை குழப்பி விடும். இது வந்து அவெஞ்சர்ஸ் படம். ஆக்சுவலாக இது அவெஞ்சர்ஸோட இன்கேம் படம். இது வந்து டோனி ஸ்டாக் ஒரு வாய்ஸ் வந்து ரீடப் பண்ணியிருந்தானுங்க. ஏதோ ஏஐயில் போட்டு ஏதோ டப் பண்ணினாங்க. விஜய் சேதுபதி வாய்ஸுக்கு பதிலாக அந்த ஆள் வாய்ஸுக்கு பதிலாக ஒரிஜினல் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் முன்ன பின்ன லேக் ஆகும், ஆனால் வாய்ஸ் மேட்ச் ஆகிடுச்சு. இது எவனோ ஒருத்தன் இன்ஸ்டாகிராமில் விட்டுருந்தான். அப்புறம் அவன் சேனலில் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. சரி ஷேர் பண்ணி விடும், ஷேர் பண்ண. மற்றபடி இதில் ஒன்றும் கிடையாது. இது படம், இன்கேம் படம். காப்பிரைட் கொடுக்காம தான் சரி. ஓகேவா, இதெல்லாம் நடந்துச்சு. அடுத்து நான் என்ன பண்ணேன், ராத்திரியே சொல்லிட்டேன் என்னன்னா நாளைக்கு ஏஷியாவில் தான் வைக்க போகிறான் அப்படின்னு. இது முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே, அதாவது திங்கக்கிழமை நைட்டே சொல்லிட்டேன், டுமாரோ வாட்ச் கோல்டு ஏஷியன் 8 PM to 12 AM நியூயார்க் -4. ஏன்னா இவனுக்கு நிறைய பேர் குழம்பிடுறானுங்க, 8 மணி டு 12 மணினா நம்ம ஒரு டைம் பார்க்குறானுங்க. அதனால தான் என்ன டைமு ஜோனு அப்படின்றக்காக அதை வேற மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது, நியூயார்க் -4 UTC அப்படின்னு. அப்புறம் மூவ் ஸ்டார்ட் ஆகிட்டான். கரெக்டாக 6:45 இந்த ஆக்சுவலாக ஒரு காமெடி நடந்துச்சு. என்னன்னா, நான் அலாரம்லாம் வச்சுட்டேன். காலையில் அலாரம் வச்சுட்டு ஃபோனில் நெட்டை ஆன் பண்ணுறேன், அவன் சுற்றிக்கிட்டே இருக்கிறான். அட யார்ரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு ஃபோனை சார்ஜ் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து வர கேப்பில் பார்த்தா மூவ் கொடுத்துட்டாயா. சொன்னா நம்ப மாட்டீங்க, மூவ் கொடுத்துட்டான். இந்த இடத்துல இந்த கேண்டில் விழுந்துருக்குல்ல, நான் போயிட்டு இப்படி வந்து பார்க்கும்போதே இவ்வளோ தூரம் போயிட்டான். ஐயோயோ ஐயோயோ, சரி மேலே வந்தால் என்ட்ரி போடலான்னு பார்க்குறேன். ஐ மீன் இது ஏன் மிஸ்டேக். திங்கட்கிழமை நடந்தது, மார்க்கெட்டு பிரேக் பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து என்னோட மிஸ்டேக் தான். லைக்கு நான் ஏன் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கணும். கரெக்டாக 8 to 12 தான் அடிப்பான், அல்காரிதம் ஓப்பன் அப்போ தான் நடக்குது அப்படின்னு. நீ உடனே இதை போய் கூகுளில் சர்ச் பண்ணியோ யூடியூப்பில் சர்ச் பண்ணியோ பார்க்காத, வராது. இது நான் வச்சிருக்க பேர். நீ வச்சனா வராது. நான் பேரை மாற்றி வச்சிருக்கேன், அது இப்போயே சொல்லிடுறேன். நிறைய கான்செப்டோட பேரை தான் மாற்றி வச்சிருக்கேன். நிறைய கான்செப்ட் தான் நான் டெவலப் பண்ணியிருக்கேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதான் நான் கதை அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் டேரெக்டாக இப்படி தான் அப்படி தான் ரிவீல் பண்ணுறது போல நான் எனக்குன்னு ஒரு ஐடியாலஜி டெர்மினாலஜி பேர் வச்சு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதனால் இதை போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலும் யூடியூப்பில் சர்ச் பண்ண வீடியோ கிடைக்கலாம், பார்க்காதே, கிடைக்காது. பேர் மாற்றி வச்சிருக்கேன், அதை நானே சொல்கிறேன். ஆமாம், இதில் சொல்கிறது என்ன இருக்குது. ஓகேவா, இது இருந்துச்சு. பார்த்தேன்னா பொத்துன்னு விழுது. ஒன்று ஸ்ட்ரெயிட் பாயிண்ட் மாமனை இது எட்டுறதுனாலே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட $200. சப்போஸ் மண்டே அன்னைக்கு பிரேக் வின் அடிக்காமல் இல்லை எஸ்எல் வைக்காமல் நான் எஸ்எல் பிரேக் வின் வைக்காமல் இருந்தேன்னா அது ஒரு 2.6, இது ஒரு 4.8. அப்படி இப்படி பார்த்தோம்னாலும் ஒரு $500-600 வந்திருக்கும்.
கிட்டத்தட்ட அக்கௌண்ட்ட 80% நான் கிளியர் பண்ணிட்டேன். இன்னும் $200 எடுத்தா அக்கௌண்ட் கிளியர் அப்படின்னு உட்காந்துருந்துருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அத நினைச்சு சிரிக்கிறதா, இல்ல வருத்தப்படுறதா எனக்கு தெரியல லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன். சீரியஸ்லி எனக்கு வந்து நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல சிரிக்கிறதா எனக்கு தெரியல. மாடல் கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. டைம்ல அலைன் ஆகுது. டைம் எப்ப வந்து சுப்பீரியரா இருக்கும்னு எனக்கு தெரியுது. இதெல்லாம் தெரியுது. ஆனா என்ட்ரிய மிஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கியேடா டேய்! அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல பாரேன் எவ்வளோ அழகா போயிருக்கு. வாவ்! ஐ அம் த மார்க்கெட் மேக்கர் அப்படின்னு நினைச்சு கர்வப்படுறதா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ. ஆக்சுவலி மார்க்கெட் மேக்கர்ன்ற பேரு நான் வைக்கல எனக்கு நானே. ஓகேவா? பிரபு அண்ணா தான் எனக்கு வச்சாரு. சும்மா எல்லாம் வாங்கிட்டு இருக்க. ஒரு தடவை என்ன ஆச்சு, யூரோஸ்டில் பூரா பையனும் செல்லு போட்டானுங்க. நான் பையி அப்படின்னு போட்டேன். சும்மா தூக்கி சொருகுறான். அந்த டைம்ல ட்ரம்ப் பையன் வேலையை பார்த்தா போல. பறக்குது, டிபி பறக்குது. உண்மையிலே நீ மார்க்கெட் மேக்கர் தான்டா அப்படின்ட்டாரு. ஏன்னா ஊரே வந்து செல்லுக்கு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. யூரோ வந்து வீக்லி எஃபிஜை டேப் பண்ணிட்டு செல்லாகும்னு சொல்லி உட்காந்துச்சு. அவன் மயிரை பிடுங்கும் அப்படின்ட்டு நான் பையன் போட்டு விட்டேன். எனக்கு பை தெரிஞ்சுது. என்ன கணக்கு தெரிஞ்சுது எனக்கு தெரியல. தெரிஞ்சது நான் போட்டேன். எனக்கு டிபி ஊருக்கே எஸ்எல். அதில் தான் மார்க்கெட் மேக்கர் மார்க்கே அப்படின்னு அவர் கூப்பிட்டாரு. சரி ஜாலியாக இருக்கேன்னு சும்மா கலாய்ச்சாரு. பட் நல்லா நைஸு காம்ப்ளிமெண்ட். அதனால ஓகே நான் அந்த பேரை வச்சுக்கிறேன். ஐம் த மார்க்கெட் மேக்கர். நீ தானே மார்க்கெட் மேக்கர். ஊரே எஸ்எல் வாங்குது, நீ டிபி வாங்குற. ஊரே டிபி வாங்குது, நீ எஸ்எல் வாங்குற. என்ன நினைச்சது எனக்கே சிரிப்பாக இருக்கும். ஓகே ஃபைன். அப்போ தான் அவர் மார்க்கெட் மேக்கர்னு பேர் வச்சாரு. அதுலேருந்து நான் மார்க்கெட் மேக்கர்னு வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். நான் தான் மார்க்கெட் மேக்கர். இப்போ என்னத்துக்கு நான் எஸ்எல் நிறையா வாங்குவேன். யாருமே எதிர்பார்த்தாலும் டிபி வாங்குவேன். அந்த மாதிரி ஓகேவா? இப்படி போனான். அடுத்து டிபி ஃபில் பண்ணிட்டான். படுவாய் பய டிபி டன்னு. அது பாரு கிட்டத்தட்ட எப்போ அந்த இப்போ 12 o'clock முன்னாடியே டிபி இட்டு நான் ப்ரைஸ் அதே மாதிரி நான் இப்போ இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னத்தான் சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து சொல்லியிருந்தேன் டைம் கிரேட்டர் தேன் ப்ரைஸு, அல்காரதம், அதர் கான்செப்ட்னு சொல்கிறது. லைக் ப்ரைஸ் பேஸ்டு கூட எல்லா கான்செப்ட் தான். சப்ளை டிமாண்டாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். இப்போ சிஆர்டி சொன்னால் மாறி போச்சு, பாஞ்சு சிஆர்டின்னு வச்சுப்போம். ஐசிடியாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், எல்லா கான்செப்ட்டுமே ப்ரைஸ் பேஸ்டு தான் இருக்குது. டைம் பேஸ்டோட அலைன்மெண்ட் ஆகலைன்னா எந்த கான்செப்டும் ஃபெயில் ஆகிடும். இதான் பதில். டைமோட சிங்க் ஆகணும். டைமோட சிங்க் ஆகிறது எவனுக்கும் தெரியாது. உலகத்திலே ரொம்ப 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 ஃபியூ பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் டைமோட ஆஸ்பெக்ட் தெரியும். அதில் நானும் ஒருத்தன். ஓகே, நானும் ஒருத்தன். ஐ எம் த மார்க்கெட் மேக்கர் பர்கே ட்ரேடர். எனக்கும் தெரியும். தமிழில் இப்போதைக்கு எனக்கு தெரியும். இன்னும் சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. மேபி இருக்கலாம். ஒன்றும் இல்லை, ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் இருக்குங்க எல்லாருமே இந்த டைமை வச்சு விளாடுவானுங்க. ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க ப்ரைஸில் தான் அடிக்கிறேன்னு சொல்லுவானுங்க. கிடையாது, ப்ரைஸு கிடையாது, ப்ரைஸை நம்பாத. நல்லா புரிஞ்சுக்க, சார்ட்டுன்றதே 2 ஆஸ்பெக்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ் ஆக்ஸு, ஒய் ஆக்ஸு. ஒய் ஆக்ஸ் வந்து ப்ரைஸு. ஓகே, எக்ஸ் ஆக்ஸே தெரியாது, அதுதான் பிரச்சனை. எக்ஸும் ஒய்யும் எப்போ வந்து எக்ஸு சுப்பீரியராக இருக்கும்போது ஒய் வந்து டாமினேட் பண்ணும். இதான் பதில். எக்ஸு சுப்பீரியராக இல்லை, டைம் சுப்பீரியர் இல்லைன்னா ப்ரைஸ் டாமினேட் பண்ணும். இங்கே பிரச்சனை, நம்ம ப்ரைஸை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்போ நமக்கு டைமோட டாமினேஷன் தெரியணும். உனக்கு சொல்ல வருது புரியுதா? எக்ஸு ஒய்ன்னு இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ன்றது ப்ரைஸோட டாமினேஷன், எக்ஸ் ஆக்ஸ்ன்றது டைமோட டாமினேஷன். நம்ம ப்ரைஸை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இங்கேருந்து திரும்பவும் இங்கேருந்து அதை அடிக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ ப்ரைஸை டாமினேட் பண்ணணும். ப்ரைஸை டாமினேட் பண்ணணும்னா அதுக்கு டைம் டாமினேட் பண்ணணும். அதாவது டைம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். டைம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ப்ரைஸ் ஊமை குத்தும். டிபி அடிக்கிற வரைக்கும் போவான், சர்ன்னு வந்து எஸ்எல் அடிப்பான். அது ஏன் அடிப்பான்னா ப்ரைஸ் தான் டாமினேட்டாக இருக்குது, டைம் அங்கே டாமினேஷன் கிடையாது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைம் தான் வருமானு கேட்டால் கிடையாது. 2 வாட்டி கூட வரும். பட் நான் அந்த 2வது வாட்டின்றதை சாய்ஸ் பண்ண மாட்டேன். எனக்கு சுப்பீரியராக எங்கே ஹை ப்ராபிலிட்டியாக உட்காரோம், நான் பேக் டெஸ்ட் அடிச்சுட்டு உட்காரோன்னு எனக்கு தெரியும். அங்கே வரைக்கும் தான் நான் உட்காருவேன். அங்கே மட்டும்தான் ட்ரேட் பார்ப்பேன். அதாவது எப்படின்னா எவ்ரி 24 hours ஒன்ஸ் எனக்கு வந்து டைம் வந்து மேட்ச் ஆகும். டைம் வந்து எங்கே சுப்பீரியராக உட்காரும், எந்த கில் சவுண்டில் உட்கார போகுது, யாரை எவன் குத்த போகிறான், என்ன குத்தலாம், என்ன நடக்கலாம், எந்த பக்கம் போகலாம். டைரக்ஷன் அந்த அளவுக்கு தெரியலனாலும் எந்த இடத்துல ரிவர்சல் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். நான் எந்த இடம்ன்றது டைமை சொல்கிறேன், ப்ரைஸில் சொல்லலை. ஐ நாட் டாக் அபவுட் ப்ரைஸ், த ஒன் அண்ட் ஒன்லி டைமை பற்றி நான் பேசுகிறேன். ஓகேவா? டைமே எனக்கு தெரியும். தெரிஞ்சனால தான் அடித்தேன். இன்றைக்கும் அடிப்பேன். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி அடி வாங்க வேணாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேறு மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இது சும்மா வீடியோ போட்டு வந்தேன், ஃபீமேல் எப்படி ட்ரேடிங் பார்ப்பாங்கன்னு. அப்புறம் நம்மால் எப்படி ஜெய் பவானி ஆர ஆர மகாதேவ். ஆமாம், பசங்கள்லாம் உள்ளே வந்து எஸ்எல் டிபி என்ட்ரி ஆகிட்டேன்னு வெறிகொண்டு வேங்கங்க. இது வந்து நேஸ்டாகில் நேற்று வந்து ஒரு லைவ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்.
இந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது எனக்கு ப்ரைஸ் இந்த இடத்துல பட்டுட்டு போகும்னு சொல்லி இது வரைக்கும் நான் டிபி வச்சுருந்தேன். அப்புறம் டிபி அடிச்சிட்டான். ஸோ நாஸ்டாக் வந்து என்னன்னா, இப்போ வரைக்கும் நாஸ்டாக்ல எனக்கு அந்த அளவுக்கு இது இல்ல. ஓப்பனா சொல்லிடுறேன். நாஸ்டாக் எனக்கு அந்த அளவுக்கு கோல்டு மேல இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டான மாடல் வந்து எனக்கு நாஸ்டாக்ல இல்ல. சுத்தமா இல்ல. ஓப்பனா சொல்றேன். இல்ல இப்போதைக்கு இல்ல. பிரசன்ட்ல இப்போதைக்கு இல்ல. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணும்போது இல்ல. மேபி ஒரு 1 ஆர் 2 மந்த் போன அப்புறம் நாஸ்டாக்க தூக்கி போட்டு அடிப்பேன். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது கொஞ்ச நாள் ஆகும். ஃபண்டட் அக்கௌண்ட்லாம் கிளியர் பண்ணிட்டு போர் அடிக்குது. ஃபியூச்சர் பக்கம் போகலாம். ஃபியூச்சரை போட்டு அச்சு நவுத்தலாம். நான் தான்டா அப்படின்ற மாதிரி பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு காலம் வரும். அது வரைக்கும் கை காலை வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாஸ்டாக் பக்கம் வாட்ச் தான் பண்ணுறேன். ட்ரேட் எக்ஸிபியூஷன் பண்ணுறதுல. பிகாஸ் நாஸ்டாக் எந்த இதில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு இன்னும் தெளிவாக புரியலை. ஒரு ஒரு பொறி இருக்கு, பட் அது வந்து அது தெளிவாக இல்லை. தப்பு தப்பாக நடக்குது. சரி, தப்பு தப்பானா நான் ஒரு எதிர்பார்க்குறேன், ஆனால் அது ஒன்று செய்யுது. ஸோ அது ஏன் அப்படி செய்யுதுன்னு எனக்கு தெரியல. அது இன்னும் எனக்கு தெளிவாக விளங்கலை. ஏன்னா எனக்கு தெரியல விளங்கலை, ஒன்றும் புரியலை, அவ்வளோதான். அது எப்போ புரியுது, எப்போ தெரியுது, எப்போ விளங்குது அப்படின் போது எனக்கு அது பாயிண்ட் பிடிச்சிடும். ஓஹோ ஓஹோ நீ அப்படி வரியா அப்படின்றது. ஸோ அது வரைக்கும் கொஞ்ச நாள் வாட்ச் மட்டும் பண்ணுவோம், அப்சர்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டாமினேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் கதை. ஸோ இன்னைக்கு என்ன கதை அப்படின்றத பார்ப்போமா. இன்னைக்கு வந்து கதை வந்து ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு வந்து டாமினேட் பண்ண போறவங்க இவங்க தான். காப்பி குரூப்பில் போட்டு விட்டுருவோம். டுடே ஸோ யாருக்காவது டைம் ஆஸ்பெக்டை நான் எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கேன், எந்த இடத்துல என்ட்ரி ஆகிறேன்றத முன்னாடியே உங்களுக்கு தெரியணும். டைம் எங்கே சுப்பீரியராக உனக்கு தெரியணும் அப்படின்னா சேனலில் ஃபாலோ பண்ணிக்க. டைம் வர்றதுக்கு முன்னாடியே நான் மெசேஜ் போட்டுருவேன். இந்த பர்டிகுலர் டைம் விண்டோவில் தான் ப்ரைஸ் வந்து டாமினேட் பண்ண போகுது அப்படின்னு. ஐ மீன் ப்ரைஸ் வந்து டைம் டாமினேட் பண்ணுவார். டைமோட டாமினேஷன் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அது எப்பப்போ வருதோ அப்பப்போ நான் இதில் அப்டேட் பண்ணுவேன். நீ இதை பார்த்துட்டு ஓ மாடல் அங்கே வந்துச்சுன்னா டிபி எடுத்து சந்தோஷமாக வாழ்க வளமுடன். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு நியூயார்க் 7 AM to 10 AM. இன்னைக்கு தான் 7 AM. இது வந்து இன்னைக்கு வந்து எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, லண்டன் ஐஸ் அண்ட் லோஸ் டெக்ஸ்ட் அப்புறமா டைப் பண்ணி போட்டுக்கிறேன். இன்னைக்கு எப்படி நடக்கலாம்னா, நியூயார்க்கில் லண்டன்ஸோட ஹைஸ் அண்ட் லோஸை எடுத்து ப்ரைஸு ரிவர்சல் கொடுக்கும். ஐயோ லோவா ஏதோ ஒன்று எடுத்து ரிவர்சல் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நியூயார்க்கு ஏஎம்மை அந்த செக்ஷனில் ட்ரேட் ஆன ப்ரைஸை நியூயார்க்கு பிஎம் வந்து எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆகும். ஸோ ஒன்று லண்டன் ஐ மீன் சாரி நியூயார்க்கு லண்டனை தூக்கிட்டு திரும்பும், இல்லை நியூயார்க்கே லண்டன் பிஎம் எடுத்துகிட்டு திரும்பும். இந்த ரெண்டுமே இங்கே நடக்கலாம், இல்லை ரெண்டில் ஒன்று நடக்கலாம். ஸோ மோஸ்ட்லி லண்டனில் நான் பார்க்க போகிறதில்ல, நியூயார்க்கு தான் பார்க்க போகிறேன். நியூயார்க்கு திருப்புவான், ஊமை குத்துவான். இன்றைக்கி எஃப்எம்சி வேறு இருக்குது. அண்டு இன்னைக்கு டே ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேபி ட்ரேடிங்கில் ரொம்ப காலமாக இருக்கிறவங்க, ரொம்ப காலமாக வேடிக்கை பார்க்குறவங்கள இருக்கிறவங்க, ஓகே, வேடிக்கை பார்த்தவங்க கிடையாது, இருக்கிறவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது. இன்றைக்கி வந்து மந்த்லியோட ஐஸ் அண்ட் லோஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறான். ஒரு ஐஸ் அண்ட் லோஸ்னால் அந்த மாதிரி ஒரு பெருசாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறான். அங்கேருந்து ப்ரைஸு பல்காக திரும்ப போகிற ஒரு நாள். அண்ட் இன்றைக்கி வந்து நியூயார்க்கில் பயங்கரமாக வால்டேல் இருக்கும். வால்டேல் இருக்குன்னா பறக்கும், ஆனால் எஸ்எல் குத்திட்டு தான் பறக்கும். ஆமாம், நான் எதிர்பார்க்குறது அதுதான். இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவன் என்ட்ரியை கொடுத்துட்டு எஸ்எல் அடிச்சுட்டு அப்புறம் தான் டிபி போவான்றது என் உள்மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. அதனால் நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல் டிபியை ஹோல்டு பண்ணாமல் வந்த வரைக்கும் லாபம்னு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். யாருக்கு தெரியும், ட்ரம்ப் பையா திடீர்னு பிரேக்கிங் நியூஸ் நேற்று குத்தா மாதிரி இன்னைக்கு குத்தாலும் கொடுப்பான். நேற்று குத்துட்டான். நியூயார்க்கில் ரெண்டு ஒருத்தன் போட்டிருந்தான் போல் செல்லு, சாரி பையி கோல்டில் என்ட்ரியெல்லாம் குத்துட்டான். ட்ரம்ப் பையன் 9:30 ஓப்பனில் ஏதோ ஒன்று சொல்லிட்டான் போல், ஈரானுக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது, நாங்கள் கதவை மூடி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டான் போல். பொட்டுன்னு வந்து எத்தனை அடிச்சுட்டு போகுது. 0.5% ரிஸ்க் வச்சான். 1.5% வரைக்கும் அக்கௌண்ட் போயிடுச்சான். பிரீச் ஆகல, பட் அவ்வளோ தூரம் லாஸ் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா. சரி ரைட் விட்றா அப்படின்னு பார்த்தேன். ஸோ அந்த பைத்தியக்காரன் வேலையை பார்க்குறான்னா இன்றைக்கும் பார்ப்பான். வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து ரொம்ப சுப்பீரியான நாள். அதனால் ஏதாவது பண்ணுவானுங்க. போன வாட்டி எஃப்எம்சியில் ஒரு மாதிரி பண்ணானுங்க. அதாவது லண்டன் நியூயார்க் ரெண்டுமே நல்லா என்ட்ரி கொடுத்து நல்லா மூவ் கொடுத்தான். எஃப்எம்சியில் விழுந்தான். இன்றைக்கி என்ன இலவு பண்ண போகிறான்னு தெரியல. பட் வந்து நான் சொல்கிறது அதுதான், லண்டனோட ஐஸ் அண்ட் லோஸை நியூயார்க் தூக்கிச்சுன்னா ரிவர்சல் பார்க்கலாம். தூக்குனா மட்டும் இல்லை, ரிவர்சலுக்கான சிக்னேச்சர் வச்சானா தூக்கலாம்.
ஐ மீன் இன்னைக்கு ஹை ப்ராபபிலிட்டியான டைம் டாமினேஷன் வந்து நியூயார்க் தான். 7 to 10 அதுதான் நியூயார்க் டாமினேஷன். அதை வந்து டைம் வந்து அந்த லண்டனோட ஐஸ் அண்ட் லோஸை எடுத்து ரிவர்சல் கொடுக்கலாம். அனதர் திங், நியூயார்க் பிஎம் வந்து நியூயார்க் ஏஎம்ஐ தூக்கிட்டு ரிவர்சல் ஆகலாம். அதான் எஃப்எம்சியில் இந்த 2 ஆஸ்பெக்ட் தான் எனக்கு இருக்குது. நான் இப்போ வரைக்கும் சார்ட்டு பார்க்கல, எதுவுமே மார்க் பண்ணல, நான் எதுவும் பார்க்க போகிறதில்ல. பிகாஸ் டைம் எனக்கு தெரியறதுனால எந்த டைமில் நான் விளையாடணும்னு எனக்கு தெரியும். அப்போ மட்டும் நான் போய் சார்ட்டை பார்த்து ஒரு 1/2 அன் ஹவரில் சார்ட் பார்த்து என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுதோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டைம் எனக்கு சுப்பீரியராக டாமினேட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துகிட்டு டிபி அடிச்சுட்டு வெளியே வந்துடுவேன். நான் முன்ன மாதிரி பொழுதனைக்கு சார்ட்டு பார்க்குறது கிடையாது. உண்மையிலே ஆஃப்டர் டைமோட டாமினேஷன் எப்படின்றது எனக்கு புரிஞ்ச அப்புறம் நான் வந்து ப்ரைஸை அப்புறம் கேர் பண்ணுறதில்ல. எல்லாரும் கேர் பண்ணாங்க, ப்ரோ செல்லுக்கு டாமினேட் இருக்குது ப்ரோ, செல்லுக்கு வியூ இருக்குது ப்ரோ, பைக்கு வியூ இருக்குது ப்ரோனா நான்லாம் பார்க்குறதில்லடா. டைம் தெரியும். நாளைக்கு நேற்றே ஒருத்தங்கிட்ட ஃபோனில் பேசிட்டேன், நாளைக்கு பார் நியூயார்க்கில் திருப்புவான் பார். ஏன் நியூயார்க்கு? நாளைக்கு நியூயார்க்கு தான் டாமினேஷனு, நாளைக்கு பார் நியூயார்க்கு தெரியும். அதனால் லிசன் ஜென்டில்மேன், இன்றைக்கி யாராவது ட்ரேட் பண்ணுறதா ஏஷியன் லண்டனில் ட்ரேட் பண்ணாதீங்க, நியூயார்க்கில் பண்ணுங்க. முடிஞ்சாக்க நியூயார்க்கில் ரிஸ்க்கு கம்மியாக பண்ணுங்கள். ஏன்னா பெரிய வாழ்க்கையில் இருக்குது. எஸ்எல் அடிச்சு 2வது வாட்டி எஸ்எல் அடிச்சு கூட டிபி போகலாம். ஸோ அந்த மாதிரி சினாரியோ இன்றைக்கி நடக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக தெரியும் அது அப்படி தான் பண்ணுவான்னு. ஏன்னா அப்படியே ரொம்ப பலன்னு பார்க்க அழகாக கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க, இஷ்டமயிருக்கு தான் பண்ணுவானுங்க. அது எனக்கே தெரியும், அவங்க அப்படி தான் பண்ணுவானுங்க. ஸோ பார்த்து சுதந்திரமாக இருந்துக்கோங்க. ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணாதீங்க, உங்கள் பிளானை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஆனால் ஒன்று சொல்கிறேன், ப்ரைஸ் பொய், டைம் தான் மெய். நம்புங்க, நம்ம அட்டிப்போங்க, அது உங்கள் விருப்பம். நான் வந்து டைமை எப்படி வந்து டாமினேட் பண்ணுதுன்றதை கண்டுபிடிக்கிறன்றதை நான் என்றைக்குமே ரிவீல் பண்ண மாட்டேன். நெவர். நான் யாருக்கும் ரிவீல் பண்ண மாட்டேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன், எப்போவுமே எதுவும் சொல்ல மாட்டேன். வாய்ப்பே கிடையாது. அது என்னோட 2.5 வருஷத்தோட பலன். அதை யாருக்கும் நான் அதை ஷேர் பண்ணவோ சொல்லிக் கொடுக்கவோ எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. சின்ன பொட்டு கூட நான் லீக் பண்ண மாட்டேன், லீக்கே பண்ண மாட்டேன், நெவர். பட் டைம் எப்போ டாமினேட் பண்ணணும், எதில் டாமினேட் பண்ணுது, எந்த செக்ஷன் வந்து டாமினேட்டாக இருக்குன்றதை நான் ரிவீல் பண்ணுவேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ப்ராடக்ட்டை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்காக லைஃப் லாங்லாம் சொல்லுவேனுங்க, அதுக்கும் உத்தரவாதம் இல்லை. நான் 1 லாக் கிளியர் பண்ணி பே அவுட் எடுக்கிற வரைக்கும் தான் நான் சொல்லுவேன். பே அவுட் எடுத்துட்டேன்னா கடையை மூடிடுவேன். நான் பாட்டு டைமில் ஜாலியாக விளையாட்டு சம்பாதிச்சுட்டு, ஹே மேன் ஹவ் ஆர் யூ அப்படின்னு யாராவது புளித்தி மாதிரி பண்ணாலும் பண்ணுவேன். யாரு கண்டா, வாய்ப்புகள் உண்டு. அப்படியும் பண்ணுவேன். அது வரைக்கும் தான் அந்த டைமோட டாமினேஷனை நான் பப்ளிக் டொமைனில் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த அப்டேட் அது வரைக்கும் தான் இருக்கும். ஒன்ஸ் அப்போ நான் பே அவுட் எடுத்துட்டேன்னா நான் கடையை மூடிடுவேன். ஸோ அப்போ வந்து என்ன ப்ரோ இப்போலாம் டைம் ஆஸ்பெக்ட் போடவே மாட்டேங்கிறீங்க, ஏதோ போடலாம்ல அப்படின்னு கேட்டேன்னா அதெல்லாம் முடியாது. நான் போடக்கூடிய காலன்றதே இது வரைக்கும் தான். அந்த காலம் எப்போ வரும்னு தெரியாது. அது வரைக்கும் சம்பாதிக்க முடிஞ்சா சம்பாரிச்சிக்க, அது ஓன் திறமை. காலம் போன அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் காலம் இருக்கும் போதே துற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ஸோ இது நம்ம காலம், ஏறி அடி கபிலா. இது என் காலம், வருகை தற்று பிரைமோட காலம், பார்க்கலாம். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதான் கதை. ஸோ இன்றைக்கி வந்து டாமினேட் பண்ண போகிறது 7 to 10. ஸோ யா, இதான் நடக்குது, இதான் நடக்க போகுது, இதுதான் நடக்கும். ஏன்னா டைம் தான் எல்லாத்தையும் சுப்பீரியராக லீட் பண்ணும், அதுதான் உண்மை. நீங்கள் நம்பினா நம்பங்க, நம்பாட்டி போங்க, அது தங்கள் விருப்பம். நான் அதில் தலையிட விரும்பலை. பட் டைமோட ஆஸ்பெக்ட் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. அது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. பிகாஸ் அதை பார்க்கும்போது என்ன இது சும்மா ரேண்டமாக ரன் சி. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரைஸ் நாட் டு மூவ் த ரேண்டம்லி, இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு. தட்ஸ் மீன்ஸ் டைம் தான் அதை டிசைட் பண்ணுறது தவிர ப்ரைஸோட பைஸ் அண்ட் செல்ஸ், இன்ஸ்டியூட்டோட ஃபண்ட் இன்ஜெக்ஷன் ஒரு மயிரும் கிடையாது. அது எப்போயாவது எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும், அவ்வளோதான். டைம் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. டைம்ன்றது ஒரு எக்ஸ்பென்ஷன்லேயும் வரலாம், இல்லைன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்லேயும் வரலாம், இல்லைன்னா ரிவர்ஸ்லேயும் வரலாம். அது எங்கே வேணால் வரும். அது எப்போ எதில் வரும் தெரியாது. ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்தால் அரைச்சி டிபி போவான். எக்ஸ்பென்ஷனில் வந்தால் இமிடியேட்டாக மூவ் கொடுப்பான். லைக்கு இப்போ நீங்கள் மண்டே அன்றைக்கி எடுக்க பார்த்தா ரீட்ரேஸ்மெண்ட் தான் அது. அதனால தான் அவன் அரைச்சி இறக்குனான். அதுவே வந்து நேற்று செவ்வாய்க்கிழமை ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா அவன் எக்ஸ்பென்ஷனில் இருந்தான், அதான் பொட்டுன்னு விழுந்தான். ஸோ அவன் எதில் இருப்பான்னு எனக்கே தெரியாது. எனக்கு டைம் தெரியும், அதில் எந்த இடத்துல அவன் விளையாடுவானோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ட்ரியை போட்டு உட்காந்துப்பேன். எஸ்எல்ஏ அடிச்சுட்டு போகுது. அதே மாதிரி என் டைம் ஆஸ்பெக்ட் டாமினேஷனில் வந்து எஸ்எல்ஏ அடிக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அடிக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை, கண்டிப்பாக அடிக்கும். எஸ்எல் அடித்தா 2வது வாட்டி என்ட்ரி கொடுப்பான், 2வது வாட்டியோ 3வது வாட்டியோ ரீஎன்ட்ரி கொடுப்பான், கன்ஃபார்ம் கொடுப்பான். 1 ஒரே டைரக்ஷனுக்கு எஸ்எல் அடித்து ரீஎன்ட்ரி கொடுப்பான். 2 ஒரே டைரக்ஷன் எஸ்எல் அடித்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு என்ட்ரி கொடுப்பான்.
ஸோ பை மாடல் செல் மாடலாக மாடலாம், செல் மாடல் பை மாடலாக மாடலான்னு ஒரு என்ட்ரி இருக்குது. பை மாடல் பை மாடலாக போகலாம், செல் மாடல் செல் மாடலாக போகலாம் அப்படின்ற என்ட்ரியும் இருக்குது. டிபெண்ட் ஆன் டைம். ஓகே, நாட் அபவுட் டு ப்ரைஸ். ஓகே, டிபெண்ட் ஆன் டைம். அதை பொறுத்த டாமினேஷன் இருக்கும். ஸோ நான் அச்சு நவுத்துறேன், அச்சு நவுத்துவேன். ஸோ நீங்கள் பாருங்கள் இது அப்படின்றது தான் கதை. ஸோ வாழ்த்துக்கள், எல்லாம் நல்லபடியாக பண்ணுங்கள். குட் லக் எவ்ரி ஒன். சந்திப்போம். வேறு ஒன்றும் இல்லை, இந்த சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் டைம் எப்போல்லாம் டாமினேட் பண்ணுமோ அதை நான் அப்டேட் பண்ணுவேன். மற்றபடி வெளியே போயிட்டு சோஷியல் மீடியாலாம் நான் ஷேர் பண்ணுறதில்ல. நான் என்னோடய ப்ரைவேட்டு சேனலில், ஐ மீன் இந்த சேனலில் மட்டும்தான் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், டைம் ஆஸ்பெக்ட் எப்படி இருக்குன்னு. நான் போயிட்டு ட்விட்டரில் போடுறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதே மாதிரி யூடியூப்பில் டெய்லி வந்து அப்டேட் பண்ண முடியாது. அதனால் ஃபாலோ இமீடியட்டாக ஃபாலோ பண்ணால் நான் டக்குன்னு டெலிகிராம் ஓப்பன் பண்ணி டக்குன்னு மெசேஜ் போட்டு விட்ருவேன். ஸோ பார்க்குறவங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது என்கிட்ட பேச்சு போட்டு டைம் எப்படி அவன் கண்டுபிடிக்கிறான் அப்படின்ற கண்டுபிடிச்சிடலாம், ஏதாவது லீடு கிடச்சிருமாலாம் வந்து என்கிட்ட கேட்காதீங்க, நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். அது ஆன்சர் கிடைக்காதுன்னு தெரியும், தெரிஞ்சும் கேட்குறீங்க. நான் சொல்ல போகிறது கிடையாது, சொல்லவும் மாட்டேன். பிகாஸ் ஆல்ரெடி சொன்னதான் என் உழைப்புக்கான பலன். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுன்றது பணன்றது நிறைஞ்ச ஒரு விஷயம். இங்கே பணன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடும். பணன்ற ஒரு விஷயம் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோலும் பண்ணுது, மாடிஃபையும் பண்ணுது, டாமினேட்டும் பண்ணுது. இது புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், இல்லை ஏற்றுக்க ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கலாம். பட் அதுதான் உண்மை. உண்மை எப்பவுமே கொஞ்சம் கசக்கும், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒன்றும் இல்லை, ஒருத்தன் ப்ராஃபிட்டபுளாக இருக்கான், ஒருத்தன் வந்து ஆகும்னா இவ்வளோ டாலர் பே விட்டு போடுறான், வெரிஃபையாக இருக்கானா, அவனுக்கு டைம் கண்டிப்பாக தெரியும். டைமோட ஏதோ ஒரு டாமினேஷன் அவனுக்கு தெரியும். பட் அந்த டைமை பற்றி கொஞ்சம் கூட வாய் திறக்காமல் ப்ரைஸ்லேயே சொல்லி உங்களை கழுத்தெடுப்பான். நானே அப்படிதான் உங்களை கதை விட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பொட்டு தெரிஞ்ச எனக்கே நானே இந்த கதை அளக்குறானா, எல்லா விஷயம் தெரிஞ்சவன் எந்த அளவுக்கு கதை அளப்பான். நானே கதை கதையாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவன் அளக்க மாட்டானா? கண்டிப்பாக அளப்பான். ஸோ அதான் உண்மை. ஸோ கடைசி வரைக்கும் உங்களால் டைமை தெரிஞ்சுக்க முடியாதா? நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா ப்ரோ, அப்போ நான் எங்கடா தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்டால் நீ தெரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அந்த தெரிஞ்சிக்கவே முடியாதுன்னா அந்த டைம் தான் வந்து ஒருத்தனை ப்ரோ பிளேயராக மாற்றுறதும் அதுதான். ஸோ எல்லாருமே ப்ரோ ஆகிட்டா கடைசி வரைக்கும் நீ அந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி தான் இந்த சிஸ்டமே இருக்குது. சிஸ்டத்தில் ஒரு ஃபங்க்ஷனாக நானும் மாறிட்டேன், வேறு ஆப்ஷன் எனக்கு இல்லை. பட் என்னால் நான் சுத்தமாக ஒன்றுமே தராமல் இருக்கிறதுக்கு பதிலாக என்னால் டைம் ஆஸ்பெக்ட் எப்போ டாமினேட் பண்ண முடியும் பண்ணும் அப்படின்றத நான் வந்து ரிவீல் பண்ண முடியும். பட் அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்ற அந்த ஐடியாலஜி ஆர் கான்செப்ட்ஸ் ஆர் ப்ராசஸை வந்து என்னால் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ கான்செப்டை ரிவீல் பண்ண முடியாது, பட் எங்கே நடக்கும்ன்றதை ரிவீல் பண்ண முடியும். ஐ மீன் எந்த டைமில், நாட் அபவுட் ப்ரைஸ், எந்த டைமில் நடக்கும்னு சொல்ல முடியும். ஸோ அதுதான் என்னோடய பெருந்தன்மை. அதுக்கு மேலே என்னால் வந்து சொல்ல முடியாது. அதுவும் கொஞ்சம் காலம்தான், கொஞ்சம் காலம்தான். நான் பே அவுட் எடுக்கிற வரைக்கும் தான் அதுவும் நான் செய்வேன். அதுக்கப்புறம் நான் எதுக்கு தேவையில்லாமல் இந்த சோஷியல் சர்வீஸ் இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும்? நான் வந்து சம்பாதிச்சிட்டு வேலையை பாரு அப்படின்ற மனம் மாறலாம். ஸோ மனம் ஒரு குரங்கு மட்டும் அது எல்லாம். ஸோ ஏன் யதார்த்த உண்மையை நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இது வந்து என்ன இருந்தாலும் இப்படி பண்ணுறான் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. என் சைடு இருக்கதை நான் சொல்லிட்டேன். என் சைடில் அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது நான் பேசலாம் தப்பாக தோணலாம். பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்களும் இந்த இடத்துக்கு வருவீங்க. ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். என்ன இந்த ஆள் கதை கதையாக அளக்குறான் அப்படின்னு எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. பட் அவனோட இடத்துக்கு நான் வரும்போது அவன் பண்ணது தான் கரெக்டு அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஸோ ஆல்ரெடி சொன்னதான், இங்கே மணி தான் டாமினேட். ஸோ அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் ப்ராசஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸை ரிவீல் பண்ண முடியாது. ப்ராசஸ் பண்ண எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்டை நான் கண்டிப்பாக தரேன். ஆனால் அது ரொம்ப காலத்துக்கு கிடையாது, லிமிடெட் எடிஷன் தான். ஸோ அது கிடைக்கிற காலத்தில் இப்போயாவது பயன்படுத்த நினச்சா பயன்படுத்திக்கோங்க. இல்லை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காலம் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து கேட்டோ நான் போஸ்ட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ண அப்புறமோ ஒரு ப்ரோஜனமும் இல்லை. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். பார்ப்போம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சும்மா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்ப வேண்டியதான். நியூயார்க்கில் உட்காந்து விளையாட வேண்டியதான். டைம் தான் இதுதான், வேறு எதுவும் கிடையாது. ப்ரைஸுன்றது இலூஷன், டைம் தான் ட்ரூத். நம்புறதுக்கு டைம் எடுக்கும். எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும். நம்ப முடியாது, நேயா சொல்கிறேன், நம்ப முடியாது தான். ஆனால் நான் கண்ணை எதிரில் பார்த்தனே, இன்னைக்கு நடக்கும் பார் அப்படின்னு 2 நாளாக சொல்லி அடிக்கிறேன். இன்றைக்கும் நடக்கும், நியூயார்க்கில் நடக்கும், பார்ப்பீங்க. என்ட்ரி காய்ச்சா நான் போஸ்ட்டு போட்டுறேன்.
மற்றவங்க இது வந்து ரொம்ப சீக்ரெட்டான மாடல், ரொம்ப ரொம்ப டாப் சீக்ரெட். எந்த அளவுக்கு டாப் சீக்ரெட்னா, நீ எங்கே தேடினா அது கிடைக்காது. ஏன்னா இது என்னன்னே தெரியாது, அது எப்படி கிடைக்கும், கிடைக்காது. இந்த மாதிரி ரொம்ப 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 கம்மியான பீப்புள் தான் இந்த உலகத்தை அதை பயன்படுத்துகிறாங்க. அதில் நானும் ஒருத்தன். அது மட்டும் தான் நான் சொல்ல முடியும். நான் அது எங்கே என்ன பேர் எதுவுமே நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா ப்ரைஸை பற்றி சொல்லலாம், ஆனால் டைமை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறது தான் டைமை பற்றி தெரிஞ்சவனுக்கு நல்லது. நீ பார்க்குற பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே அவங்க சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் பின்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையான நம்புகிற அளவுக்கு எவனும் மட்டும் பயம் கிடையாது. இதுதான் நானும் சொல்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை. ஆனால் அதில் சில உண்மைகளை நான் வச்சுருப்பேன். முழு உண்மையை என்னால் சொல்ல முடியலனாலும் என்னால் முடிஞ்சதை நான் சொல்லுவேன். ஏன்னா மொத்தமாக போட்டு உடச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் அது ஒரு 2 விதமான மனநிலை. அது அப்படி தான் மாதிரி இருக்குது. ரைட்டு விடுங்க. இப்போ கூட நான் தனியாக ரூமில் லேப்டாப் முன்னாடி நான் பாட்டு மைக்கை பிடிச்சிட்டு என்ன தேவைப்பண்ணாத்திக்கிட்டு இருக்கேன். பார்க்குறவங்களுக்கு உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே தெரியும். அது அப்படி தான். வெல்கம் டு த ஃபைட் கிளப். சரி பாப்பா, கீழே லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுவோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். டாடா பாய்.